Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐபிஎல் நடக்கிற ஃபைனல் மேட்ச், கிட்டத்தட்ட ஃபைனல் மேட்ச் நோக்கி வந்துட்டோம். இந்த ஃபைனல் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபைனல் மேட்ச் இதுவரையும் நடந்துராத ஒரு மேட்சா தான் இருக்க போகுது. அதான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் விளையாண்டுக்கிறது 18 சீசன் விளையாடப்பட்டாங்க. 17 சீசன் வரையும் கப்பே அடிக்காத 2 டீம் ஃபைனல் பிளே பண்றாங்க. இந்த முறை ஒரு முறை கூட கப் அடிக்காத அந்த 2 டீம்ல யாராச்சும் கம்பல்சரி கப்பை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு கூட நம்ம இதுல முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருமே இதுவரையும் பெரிய அளவுக்கு ஃபைனலும் வந்தது கிடையாது. அப்படி வந்தும் பெரிய அளவுக்கு வின்னிங்ஸ் அந்த கப் அடிச்சதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் தான் இப்ப கடைசியில ஃபைனல் பிளே பண்ண போறாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். மேட்ச் யார் யாருக்கே நடக்குது அப்படின்னா, ஆர்சிபி பஞ்சாப் 2 பேருக்கும் இடையில தான் நடக்கிறதுக்கு. டேட்டு 3ஆம் தேதி நடக்கிறதுக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இரவு 7:30 மணிக்கு நடக்கிறதுக்கு மேட்சஸ். அண்ட் வெறும் அகமதாபாத் தாங்க இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம். ஸோ இந்த அகமதாபாத்தோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக் தான். ஸோ பேட்ஸ்மேன் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 200+ ரன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் ஸ்கோரை செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம், சேஸ் பண்ண டீம் ஈஸியாவே சேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. பட் இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்க மாதிரி பாத்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா லாஸ்ட் அந்த மேட்ச்ல சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மழை பெஞ்சதுனால அந்த டியூ ஃபைட்டோ அந்த பிச்சோட தன்மை கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனனால சேஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சேசிங் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 200+ அடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது சேஸ் பண்ண டீம் இடையில மழை பெஞ்சாலோ இது பண்ணாலோ ஸ்கோர்ஸ் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க டிஎஸ்ஆர் மெத்தட்ல ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணாவே போதும், அவங்க வின் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணி தான் அவங்க சேசிங்கை செலக்ட் பண்றாங்க. ஆனா இப்போ ரீசன்ட் வயசுல இந்த வெனுல பிளே பண்ண வயசுல எல்லாம் பார்க்கும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின்னிங் ரேஷியோ அதிகமா இருந்திருக்கு. மழைன்னு ஒண்ணு இல்லாத பட்சத்துல, இப்படி மழை இன்னைக்கு மேட்சும் மழை பெய்யுது, அந்த மழை இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா சேஸ் பண்றவங்களுக்கு தான் வின்னிங் ரேஷியோ இருக்க போகுது. ஓகே, அடுத்ததான் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ஆகட்டும், சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க நம்ம XL11 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்ல ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு மினி கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வெறும் ₹2 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் கண்டஸ்ட் அண்ட் ஃப்ரீ கிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸும் கொடுக்குறாங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப்பாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப்ல பாத்தீங்கன்னா DDS அண்ட் GST 100% ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட முக்கியமான விஷயம், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பா இருக்கு. 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்ததான் வெனுல கடை பாத்துறோம். வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 43 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 20 மேட்சஸ், பேட் செகண்ட் பண்ண டீம் 22 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் டிராவல் முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 179. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 243 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் குஜராத் டைட்டன்ஸ் 89 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே இருக்காங்க. அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 12 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பஞ்சாப் 6, ஆர்சிபி 6, கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு ஈக்குவல் வின்னிங்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ண மேட்ச் பார்க்கும். இப்போ லாஸ்ட் 5 மேட்சஸோட ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுல 4 மேட்சஸ் ஆர்சிபியும், ஒரே ஒரு மேட்ச் தான் பஞ்சாப். ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸும் இருந்திருக்கு. பட் ஓவராலா பார்க்கும்போது 2 பேருமே ஹெட் டு ஹெட்ல ஈக்குவல் டஃப் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட்
லாஸ்ட் 5 T20ல 219ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இந்த வின்ல வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு பேட்டிங் ட்ராக்கா தான் வந்து இருக்க போகுது. டோட்டல் விக்கெட்ஸ் 57 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னருக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இந்த வினுல இல்ல. அடுத்த 2 டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிரித்சால், விராட் கோலி 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மயங்க் அகர்வால், ரச்சித் படிதார், ஜிதேஷ் சர்மா. இந்த இடத்துல நான் லியான் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக டிம் டேவிட் வந்து வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதால கண்டிப்பா டிம் டேவிட் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா லிவிங்ஸ்டன் தான் வந்து பிளே பண்ண போறாரு. ஸோ 2 பேருக்கு நான் ஆஃப் சைஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். குணல் பாண்டியா, உமரே செஃபர்ட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால், ஆசில்வுட், ஷியா சர்மா. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்த பஞ்சாப், பிரின்சிபல் சிங், பிரியன் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஷேயஸ் ஐயர், நவில் வாதரே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், அஸ்மதுல்லா உமர்சாய், ஜமீன்சன், அர்ஷதீப் சிங், சகல் அண்ட் விஜயகுமார் வைசாக். ஸோ இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங், ஜமீன்சன், விஜயகுமார் வைசாக், இந்த 3 பேருமே அவங்களோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை அஸ்மதுல்லா உமர்சாய், சகல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 5 பிளேயருமே அவங்க 4 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுவாங்க. இதுல இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த 2 ஸ்பின்னர் இருந்து ஒவ்வொரு ஓவர்ஸை எடுத்து ரொமரே செஃபர்டுக்கு 2 ஓவர் வரைக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரொமரே செஃபர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமு கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கறத பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி 2 டீமுமே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல ஒன் சைடா வந்து வின் பண்ணாங்க ஆர்சிபி. பட் இந்த வெனு அகமதாபாத்ல வந்து நடக்க போகுது. அகமதாபாத்ல இப்ப லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் எம்ஐயோட சேர்ந்து பிளே பண்ணி வின்னிங்கோட வந்திருக்காங்க. ஸோ அப்ப அந்த பிச்சோட தன்மை அவங்களுக்கு தெரியும். அதுல பேட்டிங் ஆடி இருக்காங்க அப்படிங்கும் போது அது ஓவராலா உங்களுக்கு ஒரு டச் அப் வந்து இருக்கும். பட் ஆர்சிபி இதுல இப்ப கிட்டத்தட்ட அந்த குவாலிஃபயர் மேட்ச் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணி டைரக்டா ஃபைனல் போனாங்க. இடையில எந்த மேட்சஸ் வந்து பிளே பண்ணல, பிராக்டிஸ்ல மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்ப அதுல கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மைனஸ் வந்து இருக்கு. பஞ்சாபுக்கு இருக்க பிளஸ் அது அப்படியே ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் மைனஸா வந்து இருக்கு. மற்றபடி 2 பேருமே ஒரு நல்ல டஃப் கொடுக்குற ஒரு டீமா தான் வந்து இருக்க போறாங்க. இப்போ ஆர்சிபில கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல பிரித்சால்ட்டும் விராட் கோலி இவங்க 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுத்துதான் ஆகணும். ஸோ ஒரு முக்கியமான தருணத்துல அவரோட நாக் வேற லெவல்ல இருந்திருக்கு. ஸோ ஆர்சிபி ஜெயிச்ச எல்லா மேட்சுமே விராட் கோலி 50 போட்ட எல்லா மேட்சுமே கண்டிப்பா ஆர்சிபி வந்து வின் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸும் வந்து இருக்கு. ஸோ அப்போ ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னா விராட் கோலி பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் விராட் கோலி நம்ம தாராளமா ஒரு 45 to 60+ ரன் வருங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அது பிரித்சால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்காரு. ஸோ கேச்சஸ் மூலியமா பிடிக்கிறப்ப இதுல வந்து 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு கேச்சஸ் அட்லீஸ்ட் வந்து பிடிச்சாரு. ஸோ இப்போ டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சது. பேட்டிங்ல அந்த இன்ஸ்விங்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு. பர்டிகுலரா இப்ப ரீசெண்ட் மேட்சஸ் பிளே பண்ணும்போது ஒரு சில மேட்சஸ் ஒரு 10-12 மேட்ச் பிளே பண்ணிருக்காருன்னா ஒரு 4-5 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. இன்ஸ்விங்ல பவுல் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ இது மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல பால் கொஞ்சம் நின்றுதான் வரும். ஸோ அப்படி இருக்கும் போது பிளிப்சால்ட் வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மழை எதுவும் எதுவுமே இல்லாம மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பிளிப்சால்ட் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க 50 டாப்ஸ் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், மழை பெஞ்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல பிளிப்சால்ட்டுக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா பால் ஸ்லோவா தான் ஒரு நின்று அப்படிதான் வருங்கும் போது அதை கரெக்டா பார்த்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்த மயங்க் அகர்வால். ஸோ மயங்க் அகர்வால் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரா நாக் அவுட் பிளே பண்ணாரு. லாஸ்ட் 2 மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. ஒரு குயிக் ஃபைவ் பிளேயர் தாங்க, மெத பால்ல இருந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 20 இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து உள்ள வராரு. ஸோ அப்ப இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரனா அந்த ஃபீல்டிங் மூலமா எந்த ஒரு பாயிண்ட்ஸ் அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல ஒரு 20 இருந்து 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரச்சித் படிதார். ஸோ இந்த டீமோட கேப்டன்ஷிப் இவர் தான்.
கண்டிப்பா இந்த மேட்ச் அவரோட நாக்க பிளே பண்ணியே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா சார் ஜித்தா சர்மா விளையாண்டு 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அவர் அடிப்பாரு அப்படிங்கிறவங்க எதிர்பார்க்க முடியாது. டாப் ஆர்டர்ல இருக்கவங்க 4 பேர் என்ன ஸ்கோர் கொண்டு போறாங்க அப்படிங்கறதான் டீம் வின் பண்றதுக்கான விஷயமே வந்து இருக்கு. அதுல ரச்சித் படிதார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றானா ரச்சித் படிதார் இருந்து நான் ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதே செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டம்பீட்ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே பேட்டிங் ஆடுற ஜித்தேஷ் சர்மா வரையும் வந்துருவாங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா இருந்து நம்ம ஒரு 20+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். சோ பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கடைசியில தான் வருவார். இந்த ஏர்ல விக்கெட்ல இருந்து ஒரு பேட்டிங் ஆடுற வருவார் எதிர்பார்க்க முடியாது. கடைசி கட்டத்துல வரும்போது ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஜித்தேஷ் சர்மா நம்ம எதிர்பார்க்கலாம். டிம் டேவிட்டை பொறுத்தவரைக்கும் இன்ஜுரி, அதுக்கப்புறம் அவர் பிளே பண்ணாமே இருந்துட்டாரு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால கண்டிப்பா அவர் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல லிவிங்ஸ்டன் தான் வந்து பிளே பண்ணுவாரு. அப்படி லிவிங்ஸ்டன் பிளே பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஜித்தேஷ் சர்மாக்கு முன்னாடியே அவர் பேட்டிங் ஆடுற வந்துருவாரு. எங்க ஸ்டாப்பார கொஞ்சம் டக்குனு விக்கெட் வந்துருச்சு அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாக்கு முன்னாடியே லிவிங்ஸ்டன் தான் வந்து பேட்டிங் ஆடுற வருவாரு. இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா லிவிங்ஸ்டன் ஒரு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ட்ரீம் டீம்ல வரளவு பாயிண்ட்ஸ் அவர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். லிவிங்ஸ்டன் இல்ல, டிம் டேவிட் தான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல ஜித்தேஷ் சர்மாக்கு அப்புறம் தான் டிம் டேவிட் வருவாரு. அப்படி இல்லாத பட்சத்துல கடைசி கட்டம் அந்த 4 ஓவர்ல ஒரு விக்கெட் விழுவுது அப்படிங்கிற பட்சத்துல சேம் ஜித்தேஷ் சர்மாக்கு பதில் டிம் டேவிட்டே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிம் டேவிட் அல்லது லிவிங்ஸ்டன் 2 பேர்ல யாரு வந்தாலும் இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா குன்னல் பாண்டியா இந்த மேட்ச் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. 3 ஓவர் இப்படிதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் வந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், அதாவது ட்ரீம் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சது. அந்த டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு கேட்ச் பிடிக்கிறாருன்னா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் சம்திங் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ரொமாரியோ செஃபர்ட் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. இன்கேஸ் இந்த மேட்ச் டிம் டேவிட் இல்ல அப்படின்னா டிம் டேவிட்டோட பொசிஷனை கவர் பண்றக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ செஃபர்ட் மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர்ஸ் சொல்ல முடியாது. டிம் டேவிட் இல்ல அப்படின்னா ரொமாரியோ செஃபர்ட் கண்டிப்பா டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் வந்து போல் பண்றாரு. சோ 2 ஓவர் போல் பண்ணும் போது அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு விக்கெட் அப்படிங்கிறது அவர்கிட்ட மோஸ்ட் ப்ராபபிலி எல்லா மேட்சும் வந்து கிடைச்சிருது. இந்த மேட்சும் 2 ஓவர் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல தான் வந்து இருக்கும். நல்ல லாங் பிளேயர், டால் பிளேயர்னால லாங்ல தான் வந்து ஃபீல்டிங் வந்து நிக்க வச்சிருப்பாங்க. சோ அதுலயும் சம் பாயிண்ட் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல இன்கேஸ் டிம் டேவிட் இல்ல லிவிங்ஸ்டன் தான் இருக்காருங்கிற பட்சத்துல அந்த இடத்துல குன்னல் பாண்டியாவுக்கு பதிலா ரொமாரியோ செஃபோர்டை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அவருடைய விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாரு. ஸ்டார்டிங் பவர் பிளேல பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும், அதுல ஒரு விக்கெட் சம்திங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவரு பெரிய விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாஸ் தயால், ஹாசில்வுட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இப்போ நான் கொடுத்து ட்ரை பண்ணிக்க. ஏன்னா ஹாசில்வுட் அண்ட் யாஸ் தயால் இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ஸ் வந்து போல் பண்றாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல கடைசி அந்த 19-20 ஓவர் எல்லா வாரமே அடிச்சா ஆடணுங்கிற மைண்ட்ல ஆடும் போது கண்டிப்பா எட்ஜஸ்லயோ தவறான ஷாட் ஆடும் போதோ ஃபீல்டிங்ல விக்கெட் சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது யாஸ் தயால் அண்ட் ஹாசில்வுட் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா யாஸ் தயால் இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹாசில்வுட் ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஷியா சர்மா நல்ல ஒரு லெக் பிரேக் பவுலர், நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர். பட் இந்த வெனுவில் அவருக்கு பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்லைங்க. ஸோ ரீசெண்ட் பிளே மேட்ச் இருக்கட்டும், இந்த வெனுவில் ஆல்ரெடி அவர் பிளே பண்ண மேட்சஸ் நீங்க பார்த்துட்டா தெரியும். இந்த வெனுவில் அவருக்கு சுத்தமா ஹெட்வெட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி அந்த வெனு ரெக்கார்ட்ஸும் சுத்தமா இல்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருந்தாரு. அந்த வெனு வேற. ஸோ ஒவ்வொரு வெனுக்கும் பவுலிங் ஸ்டைல்ஸா இருக்கட்டும், பேட்டிங் ஆடுற பிச்சா இருக்கட்டும், நல்லா சேஞ்ச் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது இந்த வெனுவில் சுத்தமா விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லாத ஒரு பவுலரா வந்திருக்காரு.
10ல ஒரு டீம்ல ரிஸ்க் எடுக்க தயாரா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டீம்களும் இல்ல ஒரு 2 3 டீம் ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா சூட்டபிளா இருக்க மாட்டாரு. ஒரு டீமுக்கு வேணா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரட்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேருமே இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. இதுல இந்த வெனுல இருக்க ரெக்கார்ட்ஸை விட இந்த வெனுல இருக்க பேட்டிங் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருந்து நம்ம ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது குயிக் ஃபயர்னாக்கா 2 பேருமே ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்ஸ் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். விக்கெட்ஸ் விழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஏர்ல டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த 2 பேர்ல பர்டிகுலரா யாராச்சும் ஒருத்தர் நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா பிரட்சிம்ரன் சிங் பதிலா பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு இந்த மேட்ச் நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பிரியன்ஸ் ஆர்யா 11th இருக்காரு. ஃபீல்டிங் மூலமா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் பிரட்சிம்ரன் சிங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்துல ஃபீல்டிங் மூலமா அவர்கிட்ட எந்த பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல இருந்து மட்டும் நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்கணும். நான் கிராண்ட் லீக்ல எல்லாரையும் ட்ரை பண்ண விரும்பல. டாப்பர்ல இனி 1 பேட்ஸ்மேன் தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு பிரட்சிம்ரன் சிங்க கம்பேர் பண்ணும்போது. ஸ்மால் லீக்ல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்க 2 பேருமே ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ ஜிதேஷ் சர்மா கம்பேர் பண்ணும்போது ஜாஸ் இங்கிலீஷ் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிடுறாருங்க. ஸோ ரீசெண்ட் மேட்சஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். லாஸ்ட் மேட்ச் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஜாஸ் இங்கிலீஷ் எப்பெல்லாம் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறோ அப்பெல்லாம் பவர் பிளேக்குள்ளே ஒரு விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா அது மாதிரி நினைச்ச ஒரு டீமை மேக் பண்ணீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இப்படி இல்லாத பட்சத்துல ஜாஸ் இங்கிலீஷ் நீங்க கட்சலே பண்ண தேவையில்ல அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் பவர் பிளேக்குள்ளாரியே 1 or 2 பேரும் எனி ஒன் பிளேயர் விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினைச்சு நீங்க டீமை மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. 1 or ஸ்மால் லீக் கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஒரு 10 ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவருக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்கோர் டார்கெட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே விழுது அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கியே அவங்க பேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கோரை நோக்கியே இன்னும் ஐயாவை கொண்டு போகணும்னு நினைச்சு பே பண்றதுல கொஞ்சம் இயர்ல விக்கெட்டை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட் விழுந்துரும். பிரட்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேர்ல யாராச்சும் ஒரு தவிர்த்துட்டு நீங்க டீமை மேக் பண்றீங்க பட்சத்துல அதுல ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு எப்ப வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. ஷ்ரேயஸ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் மும்பைக்கு எகென்ஸ்டா ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அடி வெளுத்துட்டாரு தான் சொல்லணும். எல்லா பாலுமே அடி பவுண்டரி சிக்ஸஸ். அதுவும் இந்த வெனுல நல்லா நோட் பண்ணணும். இந்த அகமதாபாத் வெனுல அவரோட ரெக்கார்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச் நான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு மும்பைக்கு எகென்ஸ்டாவே. ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்டா நம்ம ஒரு 6 இன்னிங்ஸ் சம்திங் அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 முறை ஜாஸ் விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ அப்ப ஹெட் டு ஹெட் பேட்டில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. கண்டிப்பா சேசையருக்காகவே ஸ்டேபிளா நிறுத்தியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். சேசையர் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற பேட்ஸ்மேன் எப்படியாவது விக்கெட்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளே பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஷ்ரேயஸ் ஐயர் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் பர்டிகுலரா ஷ்ரேயஸ் ஐயர் செகண்டா பேட் பண்றாருன்னா 1 or ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா டீம்ல ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுவேன். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் அவரை நோக்கி நான் போக மாட்டேன். நகுல்வாதர் ஸோ ஒவ்வொரு மேட்சுமே அவரோட பங்களிப்பு ரொம்ப சூப்பரா தாங்க இருக்கு. ஏன்னா டாப் ஆர்ல விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை பெருசா பொறுப்பிடாம அவரோட பொசிஷன் வந்து கரெக்டா வந்து அவரு கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு டீமை மேக் பண்றீங்க, இந்த டாப் 3 இல்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் கொஞ்சம் ஏர்ல விழுந்துருது, கண்டிப்பா நகுல்வாதர் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு நினைச்ச டீமை மேக் பண்ணீங்கன்னா அதுல நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். ஏன்னா டாப் ஆர்ல அந்த அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் இருக்கு. 2 பேரும் ஸ்டேபிளா நின்றுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர பிளேயர்ஸும் கொஞ்சம் இதா நின்று பிளே பண்ணி கடைசி கட்டத்துல தான் அவர் வருவாருங்கிற பட்சத்துல இருக்கும். ஸோ அப்ப கடைசி அந்த 3 ஓவர்ல வரும்போது சசாந்த் சிங்கை தான் உள்ள கொண்டு வராங்க, இல்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ், இப்படி இவங்க 2 பேரும் தான் உள்ள கொண்டு வராங்க. நகுல்வாதரை உள்ள கொண்டு வரமாட்டாங்க. நீங்க ஒரு 13 ஓவருக்குள்ளாரே ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் 2 பேர் விக்கெட் வந்து நகுல்வாதரை வருவான்னு நினைச்சா மட்டும் டீம் இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அவரை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்துல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறது பட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அவர் விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சம்டைம்ஸ் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுவோம், ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர் இருக்கவங்களே பேட்டிங் ஆர்டர் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி வந்தாலும் அவர் வந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பேட் பண்றாங்கிற பட்சத்துல மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவரு இடத்துல நீங்க அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சசாந்த் சிங்
ஸோ சசாந்த் சிங் அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் வருவாங்க டவுட் தான். நீங்க ஆர்சிபி ஃபேவரட் டீம் மேக் பண்ணீங்கன்னா சசாந்த் சிங் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா சசாந்த் சிங்கை நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அஸ்மதுல்லா ஓமர் சாய் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருந்தாருங்க. ஏன்னா டெத் ஓவர் ஆப்ஷன்ல அவர் தாங்க வராரு. ஏன்னா டெத் ஓவர்ல அசதீப் சிங்கும் அஸ்மதுல்லா ஓமர் சாய் இவங்க 2 பேரும் தான் வந்து போல் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல 2 பேருமே ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. செகண்டா போல் பண்றாங்க பட்சத்துல 2 பேருமே நீங்க 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பெரிய அளவுக்கு அவங்களோட விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஜமீன்சன் சோ லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா இல்லைனாலும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு, அதுக்கு மேல இல்லைனாலும் பட் பவுலிங் நல்லாவே பண்ணியிருந்தாரு. நல்லா எக்கனாமிக்ல வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. அதுதான் அவருக்கு பெரிய மஸ்டா பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஓவருக்கு 30 சம்திங் ஸ்கோர் சம்திங் தான் கொடுத்திருந்தாரு. இப்போ அந்த அளவுக்கு நல்லா அந்த பிட்ச் வந்து அவருக்கு பவுலிங்க்கு நல்லாவே ஆக்ட் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் இப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். சகல் லெக் பிரேக் பவுலர் இந்த மேட்ச் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தேவன்ல தான் பிளே பண்ணாங்க. சுத்தமா அவருக்கு பெரிய ஹிட் இல்ல, அடி பிரிச்சுட்டாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் பெருசா நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. விஜயகுமார் வைசா இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் இருந்தாரு. கேச்சஸ் மூலமா சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறேன். லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர் நான் போத் நிமிஷமும் டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சம்டைம் இவர் வந்து இம்பாக்ட் பிளேயராகவும் வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கும் போது விஜயகுமார் வைசாக் இம்பாக்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. டைரக்ட் லெவல்ஸ் வந்துருவாரு. செகண்டா அந்த பவுல் பண்ணும்போது அவர் வந்து உள்ள வருவாரு. ஆனா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவர் இம்பாக்ட் பிளேயரா ஒரு டைரக்ட் லெவல்ஸ்ல இருந்தாரு. நம்ம போத் நிமிஷமும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கட்டும் அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணலாம். இம்பாக்ட் பிளேயரா இருக்கனால சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்பின்னருக்கு ஒரு ஹிட் அண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவரை உட்கார வச்சுட்டு கூட இன்னொரு ஸ்பின்னரை கூட உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ எப்படி வேணா சேஸ் பண்ணுவாங்க. டைரக்ட் லெவன்ஸ்ல இருந்தாரு அப்படின்னா விஜயகுமார் வைசாக்கு நீங்க போத் நிக்ஸுமே டிஃபரன்ஸ் மேக்கர் ட்ரை பண்ணலாம். இல்ல இம்பாக்ட் பிளேயரா தான் இருக்காரு அப்படின்னா ஆக்சுவல் இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷ்ரேயஸ் ஐயர் செகண்டா பெட் பண்றாங்க. ஒரு கேப்டன்ஷிப்க்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் ஜாஸ் இங்கிலீஷ் நான் எப்படி சொன்ன மாதிரி தான் பவர் பிளேயருக்குள்ளாரியே ஒரு விக்கெட்ஸ் விழுந்துரும் நினைச்சு நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு கேப்டன்ஷிப்க்கு ஒரு நல்ல பிளேயரா வந்து இருப்பாரு. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பிரிட்சவன் சிங், பிரியன் சாரியா 2 பேருக்கு யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மேட்ச் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது அஸ்மதுல்லா ஓமர் சாய் இவங்க 2 பேர்ல யாருக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க அதிகபட்சம் அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி எல்லாருமே ஷ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்திருப்பாங்க. ஸோ நீங்க அப்படி ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலிக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வேற ஏதாவது ஒரு பிளேயருக்கு நீங்க சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரச்சித் பரிதார் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அவரு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்லயே. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பிளிப்சால் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மழை பெய்ஞ்சு அதுக்கப்புறம் மேட்சஸே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல இருந்துச்சுன்னா அவருக்கு நீங்க போத் நிமிஷத்துல கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் டிம் டேவிட், லியான் லிவிங்ஸ்டன் 2 பேர்ல யார் பிளே பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மேட்ச் ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொமோரியோ செஃபோர்ட் இந்த மேட்ச் ரிஸ்கா கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.